இறைவா உன்னருளால் திருவீடு காணும் பெரும் பேறு தந்த உனக்கேயம் நன்றி. மலரான நபியின் மனமான ரௌதா அகமார காண அழைத்தாயே நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. توبوا إلى الله توبة نصوحا. وقال النبي صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு அவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் ஒரு கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைய செய்து அதில் அதிகமான முறையில அமல்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அது மாத்திரமில்லாமல் நிறைய திக்ர் திலாவத்துகள், நிறைய இபாதத்துகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நமக்கு தந்துள்ளான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை இப்படி சொல்லி காட்டுகின்றார்: தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அழகிய முறையில் நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்துல நம்மளுடைய பாவங்களுக்காக வேண்டி நாம் செய்த சிறு தவறுகளாக இருக்கட்டும் அல்லது பெரிய தவறுகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம பாவங்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக, நம்முடைய பாவங்களை எல்லாம் நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம். அப்ப யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் தன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவங்க ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சும் எந்த ஒரு பலன் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம அல்லாஹ்வின் முன்னாடியாருக்கு நம்ம யாருமே பாவம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க: குல்லு பனி ஆதம ஹத்தாஉன். எல்லா மக்களுமே பாவம் செய்யக்கூடிய மக்கள் தான். அதுல யாரு சிறந்தவங்க? தன்னுடைய பாவத்தை வருந்தி, நான் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு பாவத்தில் ஈடுபட்டேன், அந்த பாவத்தை வருந்தி யாரு அல்லாத இருக்கிற தௌபா செய்யறாங்களோ அவங்கதான் சேர்ந்தவங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி அல்லாத இருக்கிற தௌபா கண்டிப்பா செய்யணும். அந்த அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான்: தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல: அத்தாயிபு மினல் தம்பி கமன் லா ذنب له. எவர் ஒருவர் தன்னுடைய பாவத்தை வருந்தி அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடிய ஒரு நபராக முன் வராரோ, ஒருத்தர் பாவம் செஞ்சாரு, அந்த பாவத்தை வருந்தி அல்லாஹ்விடத்துல அவர் என்ன பண்றாரு, தௌபா செய்வதற்கு முன் வராரோ, அவர் பாவமே செய்யாத மாதிரி, கமன் லா ذنب له, அவர் பாவமே செய்யவே இல்லை, பாவமே செய்யாத மாதிரி என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு தௌபாவுடைய மகத்துவத்தை நம்ம இங்க விளங்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு பாவங்கள் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இரண்டு வகையா சொல்லி காட்டுறாங்க. எப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை செய்ய சொன்னானோ அதை செய்யாம விடுறது. இன்னொரு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எதை செய்யக்கூடாது, நீங்க செய்ய வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதை நம்ம என்ன பண்றது, செய்யறது.
முதல் விஷயம் என்னது? அல்லாஹ் சொன்னதை செய்யாம இருக்கிறது. இரண்டாவது அல்லாஹ் செய்ய சொல்றாத நம்ம செய்யறது. இந்த இரண்டுமே பாவங்கள் தான். உதாரணமா இப்லீஸுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு கட்டளையிட்டான், நீங்க ஆதமுக்கு நீங்க சஜ்தா செய்யுங்க, ஆதமுக்கு நீ சஜ்தா செய்ய அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன பண்ணா? இப்லீஸ பார்த்து சொன்னான். ஆனா இப்லீஸ் அல்லாஹ் செய்ய சொன்னதை செய்யல. அதனால இப்லீஸ் விரட்டி அடிக்கப்பட்டவனாக ஆகப்பட்டான். அதே மாதிரிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க இந்த கனியை சாப்பிடாதீங்க, சோனத்துல உள்ள ஒரு கனியை நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னான். ஆனா ஆதம் நபி என்ன பண்ணாங்க? அந்த கனியை போய் சாப்பிட்டாங்க. அப்ப அல்லாஹ் செய்யாதீங்க அப்படின்ட்டு சொன்ன விஷயத்த ஆதம் நபி செஞ்சாங்க, அதனால பாவமாக்கப்பட்டாங்க. வெளியிட்டு அல்லாஹ்வின் நல்லடியார்கள். அப்ப இந்த மாதிரி பாவங்கள் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளம் சார்ந்த பாவம், அடுத்து உடல் சார்ந்த பாவம். உள்ளம் சார்ந்த பாவங்கள் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம மனதளவுல நம்ம ஒருத்தர் தீங்கா நினைக்கிறது. உடல் சார்ந்த பாவம் அப்படின்னு சொன்னா நம்ம உடலால ஏதாவது ஒரு பாவங்கள் மக்களுக்கு விளைவிக்கிறது. இது இரண்டுமே பாவங்கள் தான். அடுத்து சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னா இடம் சார்ந்த பாவம். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான், தங்க நபிநாதரும் போற்றிடும் ரமதான். மங்களம் பொங்கிடும் மாதமாம் ரமதான், எங்கெங்கும் நிறைந்தோன் ஏற்றிடும் ரமதான்.